வணக்கம். If I have to board a flight and the flight being made by Boeing company, will I board that flight? நான் பயணிக்கக்கூடிய அந்த தருணத்தில் போயிங் என்கிற கம்பெனி வழியாக தயாரிக்கப்பட்ட விமானமாக அது இருந்திருந்தால் நான் அந்த விமானத்தில் ஏறுவேனா என்கிற ஒரு கேள்வி. நிச்சயமாக அந்த விமானத்தில் நான் பயணிக்க மாட்டேன். இதற்கான காரணங்கள் இருக்கிறது. இந்த வீடியோவை முழுமையாக நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த வீடியோவை யாரையுமே பயமுறுத்துவதற்காக நான் எடுக்கவில்லை, ஸ்கேர் செய்வதற்காக எடுக்கவில்லை. இந்த வீடியோ ஒரு எச்சரிக்கை. எப்படி கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உயிருடன் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஜூன் 12ஆம் தேதி AI-171 ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள் ஆளானது. அதில் பயணித்த 242 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, எதுவுமே தெரியாத மாணவர்கள், நாளைக்கு டாக்டராக, நாளைக்கு ஏதோ மிகப்பெரிய பட்டதாரியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய அந்த மாணவர்கள், அவர்கள் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்கிற அந்த சரியான கணக்கை கூட இதுவரை இந்த நாட்டு அரசாங்கம் வெளிவிடவில்லை. எந்த விதமான பிரஸ் ரிலீஸும் இதுவரை வெளிவரவில்லை. ஆனால் ஒரு ரிப்போர்ட் மட்டும் வெளியாகியுள்ளது. இந்த ரிப்போர்ட்டில் அனைத்திற்கான காரணம் அந்த 2 பைலட்கள் மற்றும் என்று ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் மீடியா எழுத தொடங்கிவிட்டார்கள். இந்த ரிப்போர்ட்டை மட்டுமே மையப்படுத்தி அந்த 2 பைலட்கள் மீது அனைத்து குற்றத்தையும் அனைத்து பழியுமே போட்டுவிட்டு யாரை காப்பாற்றுவதற்காக இந்த ரிப்போர்ட்டை நீங்க தயாரித்தீர்கள் என்கிற அந்த கேள்வியை நேற்று நான் வெளிவிட்டிருந்தேன். ஏர் இந்தியா விமான கம்பெனி, அதை நீங்க காப்பாற்ற பார்க்கிறீர்களா? டாடா நிறுவனத்தை காப்பாற்ற பார்க்கிறீர்களா? அல்ல அமெரிக்க நிறுவனமான போயிங் என்கிற கம்பெனி, இந்த விமானத்தை தயாரித்த கம்பெனி, அதை நீங்க காப்பாற்ற பார்க்கிறீர்களா? அல்ல இந்த விமானத்தில் பொறித்திருந்த அந்த இன்ஜின் தயாரித்த கம்பெனி GE அவர்களை காப்பாற்ற பார்க்கிறீர்களா? இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்களா, உங்களுக்கு புரிய வரும் எவ்வளவு பெரிய ஊழல் சதி இந்த ரிப்போர்ட் வழியாக நடந்துள்ளது. நேற்று வெளிவிட்ட அந்த வீடியோவில் நீங்க பார்த்தீர்கள்னா பல நபர்கள் கீழே கமெண்டில் கூறிய வார்த்தைகள், இந்திய அரசாங்கம் மற்றும் இந்த ரிப்போர்ட்டை தயாரிக்கவில்லை, பல நாடுகள் கலந்து இந்த வீடியோவை எடுத்திருக்கிறார்கள். போர்ச்சுகீஸ் நாட்டு, அமெரிக்கா, UK, கனடா, 4 நாடுகள், இந்தியா உட்பட 4 நாடுகள் சேர்ந்துதான் இந்த ரிப்போர்ட்டை தயாரித்திருக்கிறார்கள். இதை பற்றி நீங்க கேள்வி எல்லாம் எழுப்பக்கூடாது. ஏன் கேள்வி எழுப்பக்கூடாது? அதற்கான காரணங்களை நீங்களே புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். இந்த ரிப்போர்ட்டை நீங்க படித்து பார்த்தீர்கள்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளிவிட்ட ரிப்போர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வெளிவிட்ட ரிப்போர்ட், ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ, மத்திய அரசாங்கத்திற்கு கீழே இயங்கக்கூடிய இந்த அமைப்பு வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வழியாக பல கேள்விகள் வெளியானது. அதற்கும் மேல இன்னைக்கு என்னுடைய மிக முக்கியமான கேள்வி, போயிங் தயாரித்த அந்த கம்பெனி விமானத்தில் நான் ஏறுவேனா ஏற மாட்டேனா? அதற்கான காரணங்களை ஒவ்வொன்றாக கேளுங்கள். ஜூன் 12ஆம் தேதி ஏர் இந்தியா பிளேன் கிராஷ் ஆனது. அந்த விமானத்தை தயாரித்த கம்பெனி போயிங். October 29, 2018 Indonesian airline plane crashed, killing all the passengers, the company being Boeing. 5 மாதம் கழித்து Ethiopian airline crashed, அந்த விமானமும் Boeing. January 2024 Alaska Airlines 16,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது கதவு கீழே தமார்னு வந்து விழுந்துருச்சு, பறந்து சென்று விட்டது. அந்த கம்பெனி, அந்த விமானம் Boeing. 2024 July wheel fell during takeoff. டேக் ஆஃப் செய்யும் போது அந்த டயர் ரோதை கலண்டு ஓடிருச்சு, அந்த விமானம் Boeing. December 2024 hydraulic failure நடந்தது, again the manufacturer, the plane being Boeing. April 2025 Southwest Airlines plane caught fire, தீ விபத்து நடக்கிறது, அந்த விமானமும் Boeing. 300 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு நோஸ் டைவ் அடிக்கிறது. அந்த பைலட்டுடைய சுதார்பால் அந்த விமானத்தை காப்பாற்றி விட்டார்கள். ஆனால் அந்த விமானமும் Boeing. கடந்த 10 வருடத்தில் 1000க்கும் மேற்பட்ட இதே போன்ற சம்பவங்கள் நடந்துள்ளது. அனைத்து விமானங்களுமே Boeing கம்பெனி தயாரித்த விமானங்கள்.
நேற்று கேட்ட அதே கேள்விதான். யாரை காப்பாற்றுவதற்காக இந்த ரிப்போர்ட்டை நீங்க தயாரித்தீர்கள்? அதற்கான விளக்கத்தை இந்த பதிவில் நீங்க ஆழமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல் ஜசீரா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊடகம். இந்த ஊடகத்தை சார்ந்த ரிப்போர்ட்டர்ஸ்கள் இதே போயிங் கம்பெனியின் ஃபேக்டரி விசிட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அந்த ஃபேக்டரியில் வேலை பார்த்த நபர்கள், எம்ப்ளாயிஸ்களிடம் ஒரு கேள்வி கேட்டபோது, நீங்க போயிங் தயாரித்த இந்த விமானங்களில் பயணிப்பீர்களா? அங்க வேலை பார்த்த அனைத்து நபர்களுமே ஒரே மூச்சில் கொடுத்த பதில் கிடையாது. நாங்க போயிங் கம்பெனி தயாரித்த எந்த விமானத்திலும் ஏற மாட்டோம். ஏன்னா இதுல அந்த அளவில் சேஃப்டி ஃபெயிலியர்ஸ்கள் இருக்கிறது. யார் இந்த விமானத்தை தயாரிக்கிறார்களோ அந்த ஒர்க்கர்ஸ்களே இந்த விமானத்தில் நாங்கள் ஏற மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். அப்போ சிந்தித்து பாருங்கள், எப்படி இந்த கம்பெனி உங்களையோ என்னையோ ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உயிருடன் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்க கேட்கலாம், எப்படி இவ்வளவு உறுதியா நீங்க பேசுகிறீர்கள்? சுனிதா வில்லியம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? வெறும் 8 நாட்கள் மேல ஸ்பேஸில் இருப்பதாக சென்றது. ஆனால் அங்கேயே 200 சொச்சம் நாட்கள் மேலேயே இருந்த அந்த கதையும் உங்களுக்கு தெரியும். அந்த கம்பெனியும் இதே போயிங் தான். 109 ஆண்டுகள் 109 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மிக முக்கியமான கம்பெனி, which dominated the aircraft market for 90 years. 90 ஆண்டுகள் வரை இந்த கம்பெனியை தாண்டி வேற எந்த கம்பெனியாலும் நிலைக்க முடியவில்லை. அந்த அளவில் ஒரு மிக முக்கியமான கம்பெனி. இப்போ நடந்த சம்பவங்களை பற்றி நான் கூறினேன் இல்லையா, அனைத்துமே கடந்த 10 20 ஆண்டுகளுக்குள்ள நடந்த அந்த தில்லுமுள்ளு வேலை. பணத்திற்காக இந்த கம்பெனியையே நாசமாக்கி விட்டார்கள் ஒரு சில கார்ப்பரேட் நபர்கள். என்னவென்று நீங்க பாருங்கள். முதல் 90 ஆண்டுகள் இந்த கம்பெனியுடைய அனைத்து பொறுப்புமே அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்கள் கையில் இருந்தது. எந்த விதமான லாபமும் எங்களுக்கு தேவையில்லை. லாபம் வருது வரல, அது அப்பாற்பட்ட விஷயம். நாங்க ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுக்க வேண்டும், தரமான ப்ராடக்டை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய உத்தேசம். அதற்காக ரிசர்ச், அதற்காக R&D, அதற்கான தரமான பொருள் நல்லா இருந்தால் பணம் தானாக வரும், பிசினஸ் தானாகவே வரும். இதுதான் அவர்களுடைய உத்தேசம். ஆனால் அதற்கு பின்பு என்ன நடந்தது? போயிங் வெறும் விமானத்தை மட்டும் தயாரிக்கிறதா கிடையாது. சேட்டலைட், ராக்கெட், மிசைல்ஸ், என்ஜின்ஸ் அனைத்தையுமே போயிங் தயாரிக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 5 ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரர்ஸ்ல போயிங் இஸ் நம்பர் 1. இன்னைக்கும் 50% ஆஃப் ஸ்டேக் இஸ் வித் போயிங். உலகத்தில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ், ராக்கெட், மிசைல்ஸ் மட்டுமல்ல, 4வது லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர் இதே போயிங். US அமெரிக்காவுடைய மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர் போயிங். அமெரிக்கன் கம்பெனி, ஒரு பிரஸ்டீஜியஸ் அமெரிக்கன் கம்பெனி. இதோடைய கோல்டன் எராவை ஒரு முறை பாருங்கள். அதற்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுவேன். 1916ஆம் ஆண்டு வில்லியம் போயிங் என்கிற நபரால் தொடங்கப்பட்ட இந்த கம்பெனி. அதனால்தான் போயிங் என்கிற பெயரும் இருக்கிறது. செகண்ட் வேர்ல்ட் வாரும் போது ஃபைட்டர் ஜெட்ஸ்களை US நேவிக்கு சப்ளை செய்தது மட்டுமல்லாமல் பிளேன்ஸ்கள், இவர்கள் கொடுத்த பிளேன்ஸ்கள் வழியாக ஹீரோஷிமா, நாகசாக்கியில் அந்த பாம்பிங்கும் நடந்தது. அதற்கு பின்பு 1938ஆம் ஆண்டு முதல் கமர்ஷியல் ஃப்ளைட்டை போயிங் 314 கிளிப்பர் என்கிற அந்த ரக விமானத்தை இவர்கள் வெளிவிட்டார்கள். 90 பேசஞ்சர் செல்லக்கூடிய அந்த முதல் விமானம். ப்ரெஷரைஸ்ட் கேபின். இன்னைக்கு நீங்க விமானத்திலெல்லாம் போனீர்கள்னா சவுண்ட் எல்லாம் பெரிதா வராது. ப்ரெஷரைஸ்ட் கேபின், அதோடைய கண்டுபிடிப்பு இதே போயிங்கில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்கள் கண்டுபிடித்தது தான். இன்னைக்கு 16 மணி நேரம் 22 மணி நேரம் எல்லாம் நீங்க இந்தியாவிலிருந்து அமெரிக்கா வரை நீங்க போனீர்கள்னா 16-18 மணி நேரம் பிடிக்கும். அப்படியே ஹாயா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போய் அங்கே இறங்குறீர்கள் இல்லையா, எல்லாமே இந்த ப்ரெஷரைஸ்ட் கேபின், ஒயிட் பாடி கேபின் எல்லாமே இந்த போயிங் நிறுவனம் தயாரித்தது. 1958ஆம் ஆண்டு போயிங் 707 ஒரு ரெவல்யூஷன் இன் ஏவியேஷன், ரீப்ளேசிங் த ப்ரொப்பலர் இன்ஜின். அந்த ரெக்கையா இருக்கும்ல 2 சைடும் ப்ரொப்பலர், அதை தூக்கிட்டு ஜெட் இன்ஜினை பொருத்தி ஒரு கம்ஃபர்டபுளான
ஏர்கிராஃப்டை இந்த உலகத்திற்கு கொடுத்தது இதை போயிங் என்கிற நிறுவனம். 1969 பவர்ஃபுல் என்ஜின் அப்போலோ 2 மிஷனிற்காக சந்திரயானம் நிலாவிற்கு சென்ற நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த அப்போலோ 2 மிஷனிற்கு தயாரித்த அந்த என்ஜின் இதே போயிங் கம்பெனி தான். இது போன்ற எத்தனையோ சாதனைகள். இவ்வளோ பெரிய கம்பெனி எப்படி நொடிச்சது, எப்படி நஷ்டத்தில் போனது, எப்படி இத்தனை விபத்துக்கள் என்று நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். ப்ரொடக்ஷன் ஃப்ளோர் engineer had controlled the entire Boeing as a company. இன்ஜினியர்கள் கையில் இந்த கம்பெனி இருந்தது. அவர்களுடைய மந்த்ரா ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், ஹை குவாலிட்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஆனால் அனைத்துமே மாறியது 1996 ஆண்டு. 1996 ஆண்டு போயிங் இன்னொரு சிறிய ஏர்லைன்ஸ் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி மெக்டானல்ட் டக்ளஸ் என்கிற அந்த கம்பெனியை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். சின்ன கம்பெனி. ஆனால் அந்த கம்பெனி போயிங்குடன் இணைந்தவுடன் அந்த கம்பெனியில் இருந்த மேனேஜ்மெண்ட் போயிங்கில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்களை சந்தித்து, நீங்க இன்ஜினியரிங்கில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறீர்கள், உங்களுடைய R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருக்கிறது, நாங்கள் மேனுஃபேக்சரிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் பிஸ்னஸ் நாங்கள் பார்த்துக்கிறோம், சேல்ஸை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து வெளியில் போயிருங்க, நாங்கள் மேனேஜ்மெண்ட்டு போயிங்க்கு நிறைய பணம் கொண்டு வருவோம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்போ இருந்த இன்ஜினியர்ஸ்கள் நிச்சயமாக எங்களுக்கு இந்த சேல்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய கனவு எல்லாமே ரிசர்ச், நல்ல இன்ஜினியரிங், நல்ல தரமான பொருளை தயாரிப்பது, நாங்கள் ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிறோம், நீங்கள் சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பார்த்துக்கோங்க. மெக்டானல்ட் டக்ளஸ் ஹேண்டில் த சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட். பணத்திற்காக அனைத்துமே பார்த்து விடலாம். மெக்டானல்ட் டக்ளஸ் become the chief operating officer, COO. அந்த பதவியில் இந்த டக்ளஸ் என்கிற நபர் போய் அமர்கிறார். ஒரு சில வருடங்கள்ல நீங்க பார்த்தீர்கள்னா போயிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புகளில் டக்ளஸுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களை கொண்டு போய் அமர வைக்கிறார். அப்புறம் என்ன நடக்கிறது? ஒவ்வொன்றாக அங்க இருக்கக்கூடிய சீனியர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர்களை நீக்குகிறார். இது மட்டுமல்ல, ஹாரி ரீப்ளேஸ்ட் போயிங் டாப் மேனேஜ்மெண்ட். ஹாரி என்கிற நபர் இந்த ஒட்டுமொத்த டாப் மேனேஜ்மெண்ட்டையுமே மாற்றி விடுகிறார். இப்போதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறது. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா சியாட்டில் என்கிற இடத்தில் தான் ப்ரொடக்ஷன், சேல்ஸ், அவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் சியாட்டில் இருந்து சிகாகோ கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தொலைவில் போயிங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸை மாற்றுகிறார் ஹாரி என்கிற இந்த நபர். அதற்காக அவர் கொடுத்த விளக்கம், கிளைமிங் ஆப்ரேஷன் வர் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆப்ரேஷன் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். இதை பற்றி நான் அதிகமாக சிந்திக்கவோ யோசிக்கவோ கூடாது. என்னுடைய முக்கிய உத்தேசம் பிஸ்னஸ், சேல்ஸ், பணம், டார்கெட், அது மட்டும் தான். அப்போ எந்த இடத்துல அந்த ஆப்ரேஷன் நடக்கிறதோ, அந்த மேனுஃபேக்சர் நடக்கிறதோ, அந்த இடத்துல இருந்து 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிகாகோ, சியாட்டில் இருந்து சிகாகோவிற்கு இந்த ஹெட் குவார்ட்டர்ஸை மாற்றி விட்டார்கள். அப்போ அந்த கம்யூனிகேஷன் துண்டிக்கப்பட்டது. இதற்கு பின்பு நீங்க பார்த்தீர்கள்னா இந்த கம்பெனியில் நடந்த பல்வேறு பிரச்சனைகள், இவர்களுடைய என்ஃபசைஸ், அதாவது புதிய மேனேஜ்மெண்ட் வெறும் பணத்திற்காக மட்டுமே வேலை பார்க்க தொடங்கியது. எந்த விதமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் கிடையாது. இப்போ இவர்கள் செய்த இன்னொரு விஷயம், அனைத்து மேனுஃபேக்சரிங்குமே இதற்கு முன்பு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் மட்டுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மாற்றி மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை ஜப்பானிற்கு மாற்றுகிறார். காரணம், ஜப்பான் ஏர்லைன்ஸும் எங்களிடமிருந்து ஒரு பிஸ்னஸ் டீலை செய்வார்கள், அவர்களும் எங்களிடமிருந்து இந்த விமானங்களை வாங்குவார்கள். பணம் பணம் பணம். அங்க மட்டும் அவர்கள் நிற்கவில்லை. இன்னொரு மேனுஃபேக்சரிங் யூனிட் காட் இன் இட்லி. இட்லியில இன்னொரு மேனுஃபேக்சரிங் யூனிட், அதே பிஸ்னஸ். அங்க இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் கம்பெனிகள் எங்களிடமிருந்து ஏர்லைன்ஸ்களை வாங்குவார்கள். இது போன்ற கிட்டத்தட்ட 70% போயிங் பிளேனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ், போயிங் பிளேனுடைய பார்ட்ஸ்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 50 டிஃப்ரெண்ட் வெண்டர்ஸ்கள் வழியாக தயாரிக்கப்பட்டது. ஒரே இடத்தில் எந்த போயிங்கை நீங்க தயாரித்து வந்தீர்களோ, இப்போ 50க்கும் மேற்பட்ட வெண்டர்ஸ்கள், சின்ன சின்ன வெண்டர்ஸ்கள் வழியாக இந்த பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. திடீர் என்று ஒரு நாள் இதே COO ஆஃப் போயிங்
laid off 53,000 employees. 53,000 எம்ப்ளாயீஸ்களை ஒரே மூச்சில் இந்த புதிய மேனேஜ்மெண்ட் நீக்குகிறது. போயிங்காக உயிரே கொடுக்கக்கூடிய இந்த எம்ப்ளாயீஸ்கள், திறமையான எம்ப்ளாயீஸ்கள், இன்ஜினியரிங்கை மையப்படுத்தி அந்த போயிங்காக தரமான பொருட்களை தயாரித்த அந்த எம்ப்ளாயீஸ்கள் மாற்றப்படுகிறார்கள், அகற்றப்படுகிறார்கள். இப்போ புதிய எம்ப்ளாயீஸ்கள், எந்த விதமான இன்ஜினியரிங் அந்த இஷ்டமும் இல்லாத நபர்கள், தரமான பொருளை தயாரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. வெறும் பணம், டார்கெட் 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 மற்றும் தான். அப்போ போயிங் என்ன செய்கிறது? R&Dக்காக எந்த விதமான பணமும் எங்களால் கொடுக்க முடியாது, அனைத்துமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் நீங்கள் போங்க. இந்த தருணத்தில் தான் அமெரிக்கா ஏர்லைன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 130 புதிய ஏர்கிராஃப்ட்களுக்கான ஆர்டர் ஏர்பஸ் என்கிற இன்னொரு நிறுவனத்திற்கு கொடுத்து விடுகிறது. பிரான்ஸ் நாட்டை சார்ந்த இந்த கம்பெனி ஏர்பஸ், போயிங் மாதிரியே இன்னொரு விமானம் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இவர்களுக்கு ஒண்ணுமே புரியலை, என்ன செய்யறது என்றே புரியவில்லை. எப்படி 130 ஏர்கிராஃப்டுக்கான ஆர்டர் அமெரிக்கா ஏர்லைன்ஸ் நமக்காகவே அனைத்து பிசினஸுமே கொடுத்து கொண்டிருந்த இந்த நிறுவனம் எப்படி திடீர் என்று இந்த ஆர்டரை அவர்களுக்கு தூக்கி கொடுத்தார்கள் என்று ஆராய்ந்த போது அவர்கள் தெரிந்த விஷயம், ஏர்பஸ் ஒரு புது ரகமான நேரோ பாடி பெட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்டை தயாரித்து விட்டார். அவர்கள் அந்த விமானத்தை தயாரித்து வெளிவிட்ட உடனேயே ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஏர்லைன்ஸ் கம்பெனிகள் அனைவருமே அந்த ஏர்பஸ் தயாரித்த நேரோ பாடி பெட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய விமானத்தை வாங்க தொடங்குகிறார்கள். இப்போ மார்க்கெட்டோடைய டிமாண்ட் என்ன? பெட்டர் மைலேஜ், நேரோ பாடி, நல்ல போகக்கூடிய விமானம், அதுதான் எங்களுக்கு வேணும். இப்போ சேல்ஸ் டீம், புதிய மேனேஜ்மெண்ட், எங்களாலையும் பண்ண முடியும், நாங்களும் இந்த நேரோ பாடி தயாரிக்க போகிறோம் என்கிற அறிக்கையை கொடுக்கிறார்கள். எப்போ? 2011ஆம் ஆண்டு. இப்போ இந்த டாப் 5 ஏர்லைன்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளுடைய பேரும் நீங்க கேளுங்கள். நம்பர் 1 யுனைடெட் ஸ்டேட்ஸை சார்ந்த போயிங், நம்பர் 2 ஏர்பஸ் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த, எம்பேரியர் என்கிற இந்த இன்னொரு கம்பெனி பிரேசில் நாட்டை சார்ந்த, பொம்பார்டியர் கனடா நாட்டை சார்ந்த 4வது இடத்தில், கோமேக் என்கிற இந்த கம்பெனி சைனா. இந்த 5 கம்பெனிகள் தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மெஜாரிட்டி aircrafts are being made by Boeing and Airbus. 2011 நடந்த இந்த 130 ஏர்கிராஃப்டோட டீல், அதற்கு பின்பு இவர்கள் அறிவித்த நாங்களும் இந்த விமானத்தை தயாரிக்க போகிறோம் என்று கூறியதற்கு பின்பு இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் டீம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார்கள். எத்தனை நாட்களில் இந்த புதிய ரக விமானத்தை தயாரிக்க முடியும் என்று. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், புதிய பாடி பார்ட், புதிய இன்ஜின் எல்லாமே தயாரித்து முடிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்கள் பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த அப்ரூவல் எல்லாம் வந்து, அதுக்கப்புறம் அந்த பைலட்டுகளுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து வெளியே விடுவதற்கு எப்படியும் ஒரு 10 வருஷத்துலேருந்து 12 வருஷம் பிடிச்சிடும். இல்லை அவ்வளோ நேரமெல்லாம் கிடையாது, பணம் தான் முக்கியம். புதிய மேனேஜ்மெண்ட், கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட், அடுத்த 1 வருடமோ 2 வருடத்திற்குள்ளே நீங்கள் இந்த புதிய விமானத்தை வெளிவிட வேண்டும். சரி, என்ன பண்ணுறது? 737 என்கிற ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாடல் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு. அதுலேயே ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரலாம், ஒரு சில மாடிஃபிகேஷனை கொடுத்து இந்த புது ரக விமானத்தை கொண்டு வந்து விடலாம். ஒயிட் பாடி, புதிய மைலேஜ், புதிய இன்ஜின் எல்லாமே மாற்றி விடலாம் என்கிற அந்த நோக்கத்துடன் 2011ஆம் ஆண்டு அறிவித்ததற்கு பின்பு ஜஸ்ட் இன் 2 years 2013 போயிங்கிடம் இருந்த ஆர்டர்ஸோட எண்ணிக்கை 2500 விமானங்கள். போயிங்கோடைய அந்த பிரஸ்டீஜை வைத்து, பேரை வைத்து பல கம்பெனிகள் ஆர்டர்ஸ்களை கொடுத்து விட்டார்கள். இந்த புதிய விமானத்தின் பெயர் போயிங் 737 மேக்ஸ். புது விமானம் ஆர்டர் கொடுக்கப்பட்டது. பல கம்பெனிகள் ப்ரெஷர் போட தொடங்கிவிட்டார்கள். எப்போ எங்களுக்கு டெலிவரி? உடனடியாக மேனேஜ்மெண்ட் ஃபேக்டரிக்கு ஃபோன் பண்ணி, என்ன செய்வீர்கள், ஏது செய்வீர்கள் எங்களுக்கு தெரியாது, இந்த R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், டெஸ்டிங் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, உடனடியாக இந்த விமானங்களை இறக்குங்கள், டெலிவரியை கொடுங்கள், பணம் வேணும் எங்களுக்கு, பணம் தானே முக்கியம். அதேபடி இந்த 737 மேக்ஸ் ரக விமானம் டெலிவர் செய்யப்படுகிறது 2017. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஹேஸ் பீன் டெலிவர்ட். 2017 இந்த விமானத்தை கொடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே 2018 October 29th 737 மேக்ஸ் பறந்து 13வது நிமிடத்தில் டேக் ஆஃப் செய்து 13வது நிமிடத்தில் கிராஷ் ஆகிவிடுகிறது. 5 மாதம் கழித்து இன்னொரு விமானம் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ், இதே 737 மேக்ஸ்
டேக் ஆஃப் செய்யப்பட்டு 6வது நிமிடத்தில் just 6 minutes from the take off time being crashed. உடனடியாக ஒட்டுமொத்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சை. புது விமானங்கள் 6 நிமிடத்தில் கிராஷ் ஆகுறது என்ன காரணம்? இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறது. இன்வெஸ்டிகேஷன்ல இந்த விமானத்தில் கொஞ்சம் பெரிய இன்ஜினை பொருத்தி விட்டார்களா? கொஞ்சம் பெரிய விமானத்தில் கொஞ்சம் பெரிய இன்ஜின் மட்டும் தானா? கிடையாது. அந்த இன்ஜின் பொருத்திய அந்த பிளேஸ்மெண்ட் அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிருச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஏரோடைனமிக்ஸ்ல பிரச்சனை ஏற்படுகிறது. விமானத்துடைய நோஸ் அப் ஆகிறது, மேல் நோக்கி அந்த நோஸ் வந்து தூக்குது. இதை என்ன செய்யலாம்? இப்ப இந்த பிரச்சனை உலகத்திற்கு தெரிஞ்சா எங்களுடைய விமானத்தினுடைய டிசைனே எங்களுக்கு தெரியவில்லை, இன்ஜின் தவறாக மாட்டிவிட்டோம் என்று பல்வேறு விஷயங்கள் வரும், பல்வேறு கேள்விகள் ஏற்படும். ஏற்கனவே பல விமானங்களை வித்து வேற விட்டோம், அதையெல்லாம் நம்ம வாபஸ் பெற வேண்டுமான அந்த கட்டாயம் வந்துவிடும். இதற்கு என்ன செய்யலாம்? அப்போ MCAS சொல்லுவார்கள், MCAS சிஸ்டம். அதனுடைய வேலை இது ஒரு சென்சர். விமானம் அப்னோஸ் ஆகும்போது அந்த விமானத்தை கீழ் நோக்கி தள்ளக்கூடிய அந்த சிஸ்டத்தை பொருத்தி விட்டார்கள். இப்ப இந்த சிஸ்டத்திற்கு பின்னாடி நடந்த பிரச்சனைகள் ஏராளம். அது என்ன? இந்த சிஸ்டத்தை பற்றி எந்த ஏர்லைன்ஸ் கம்பெனிக்கும் இவர்கள் தெரிவிக்கவே இல்லை. இந்த ஒட்டுமொத்த MCAS சிஸ்டத்தால் ஏற்பட்ட குழப்பங்களை பாருங்கள். ஒரு பைலட் எப்பெல்லாம் அந்த விமானத்தை மேல தூக்குறாரோ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த விமானம் கீழ் நோக்கி டாப் டவுன் வழியாக கீழ் நோக்கி வர தொடங்குகிறது. அவர் மேல தூக்க ஆட்டோமேட்டிக்காகவே விமானம் கீழே வருது. இவர் மேல தூக்க ஆட்டோமேட்டிக்காகவே விமானம் கீழே வருகிறது. மேல்ஃபங்க்ஷன் அதாவது அந்த சிஸ்டத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அந்த MCAS என்கிற சிஸ்டம் விமானத்தை கீழ் நோக்கி கொண்டு வர தொடங்குகிறது. 26 முறை அந்த பைலட் எத்தனையோ முறை முயற்சித்தால் கூட ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. கடைசியில் அந்த விமானம் கிராஷ் ஆகிவிடுகிறது. அதற்கப்புறம் தான் தெரிய வந்தது, அந்த பைலட்டிற்கு இந்த விமானத்தில் MCAS என்கிற இந்த சிஸ்டம் பொருத்தப்பட்டதே அவருக்கு தெரியவில்லை. அந்த ஏர்லைன்ஸிற்கும் MCAS என்கிற சிஸ்டம் இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டதாகவும் தெரியவில்லை. காரணத்தை நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். அப்படி இந்த MCAS என்கிற சிஸ்டத்தை பற்றி கம்பெனிக்கு கூறியிருந்தால் புதிய அப்ரூவர்கள் வாங்கப்பட்டிருக்கணும், பைலட்டோடைய ட்ரைனிங் நடக்கணும், பல விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நாங்க வித்த விமானங்களையும் திரும்பி பெற்றிருக்க வேண்டும். அதனால் யாருக்குமே சொல்லவே தேவையில்லை. போயிங்கோடைய மேனேஜ்மெண்ட் யாருக்குமே சொல்லவில்லை இது மாதிரி எங்களுடைய விமானங்களில் பிரச்சனை இருந்தது. 2013ஆம் ஆண்டு ஜப்பான் ஏர்லைன்ஸ் உடைய ஃப்ளைட்டில் ஃபயர் நெருப்பு பற்றி எரிகிறது. அதற்கான காரணம் பார்க்ட் ஏரியாவில் லீத்தியம் பேட்டரிகளில் சூடாகி அது அங்க நெருப்பு பற்றி எரிகிறது. இத்தோப்பியன் ஏர்லைன்ஸ்ல ஸ்மோக் இன் மிட் ஃபிளைட், பறந்து கொண்டிருக்கும் போதே அப்படியே புகை மூட்டம். 2014ஆம் ஆண்டு லட்டாம் ஏர்லைன்ஸ் பிளான் 3000 feet உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது டைரக்டா நோஸ் டைவ் அடிக்கிறது. காக்பிட் இன்ஜின் ஸ்விட்ச் ஆஃப். 737 மேக்ஸ் உடைய டோர் நான் தொடக்கத்திலே கூறியபடி கீழே விழுகிறது. அல் ஜசீராவுடைய ரிப்போர்ட்டர்ஸ்கள் எல்லாம் போய் கேட்டபோது இதில் நாங்கள் ஏற மாட்டோம் என்று. சுனிதா வில்லியமுடைய கதை நீங்கள் கேட்டீர்கள்னா, வெறும் 8 நாட்களுக்கு போன இந்த சுனிதா வில்லியம் ஹைட்ராலிக் இஷ்யூ காரணத்தால் 286 நாட்கள் வரை அங்கே சிக்கியிருந்தார். அதுக்கப்புறம் ஸ்டார் லைனர் அவர்களை திரும்பி கூட்டி வந்த அந்த கதையும் நீங்க பார்த்தீர்கள். இது எல்லாமே ஒரு பக்கம். பல ஒர்க்கர்ஸ்கள், அதாவது இதே போயிங்கில் வேலை பார்த்த பல எக்ஸ் ஒர்க்கர்ஸ்கள் போயிங் மீது சேஃப்டி இஷ்யூஸ்களை வைத்து கேசஸ்களையும் போட்டார்கள். எல்லாத்தையுமே பணம் கொடுத்து செட்டில் செய்து விட்டார்கள். இதே போன்ற ஒரு நபருடைய பேர் தான் பர்னெட் சூட் போயிங். ஜோஷ் பர்னெட்டுடைய குற்றச்சாட்டு என்ன? இவர் சேஃப்டி இன்ஸ்பெக்டர், சீஃப் சேஃப்டி இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்திருந்தார். அவருடைய கம்ப்ளைண்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, எத்தனை சேஃப்டி கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் கிட்டத்தட்ட 98.7% கம்ப்ளைண்ட்ஸ்களை அவர்கள் தூக்கி போட்டு விடுவார்கள். மேனேஜ்மெண்ட் அதை கவனிக்கவே மாட்டாங்க. 98.7% கம்ப்ளைண்ட்ஸ் has been thrown into the dustbin of Boeing. Can you imagine this? Close to 99%. And that is why I said I will never
போர்ட் அ போயிங் ஏர்கிராஃப்ட். சரி, போயிங் தன்னுடைய பல தவறுகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இன்னொரு மிக முக்கியமான இன்சிடென்ட் நடந்தது. ஜோஷ் பர்னெட் அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டில் போய் போயிங்க்கு எதிராக பல்வேறு தகவல்களை கொடுத்தது மட்டுமல்லாமல் பல்வேறு ப்ரூஃப்ஸ்களையும் ஒப்படைத்து வீட்டுக்கு திரும்பிய போது கன் ஷாட்டால் கொல்லப்படுகிறார். தானாகவே சுட்டுக்குனார் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட். சூசைடு என்று அதை மாற்றிவிட்டார். போயிங் எந்த அளவில் கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்கிறது இதற்கு மேலே நீங்கள் பாருங்கள். போயிங் தன்னுடைய ஃபால்ஸ்களை ஆக்ஸ்பை செய்ததற்கு பின்பு, அதாவது 787 ட்ரீம் லைனர் மற்றும் 737 என்கிற இந்த ரக பிளேன்ஸ்களில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு பின்பு எப்படி அவர்கள் தப்பித்தார்கள் என்று அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அமெரிக்கா போன்ற நாடு அங்கே லாபியிங் சிஸ்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதாவது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு யார் பணத்தை கொடுக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கான வேலையை அந்த அரசியல் கட்சிகள் பார்க்கும். 1998ஆம் ஆண்டிலிருந்து போயிங் என்கிற இந்த நிறுவனம் $328 மில்லியன் செலவு செய்திருக்கிறார்கள். அதாவது இந்திய பண மதிப்புப்படி கிட்டத்தட்ட 28,000 கோடி ரூபாயை இது போன்ற அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்து தன்னை காப்பாற்றக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். 2.5 billion was fined to settle crash related lawsuits. நான் பட்டியல் போட்டு காட்டினேன் இல்லையா, அங்கே நடந்தது கிராஷ், இங்கே நடந்தது. அது போன்ற கிராஷ் வழியாக இவர்கள் மீது பல வழக்குகளும் போடப்பட்டது. அந்த வழக்குகளை செட்டில் செய்வதற்காக $2.5 பில்லியன் செட்டில் செய்து அந்த அனைத்து கேசஸ்களையுமே க்ளோஸ் செய்து விட்டார்கள், மூடிவிட்டார்கள். 11 வருடத்தில், அதாவது போயிங் என்கிற இந்த ஏர்கிராஃப்ட் நமக்கிட்ட இருக்கிற இந்த இந்தியன் ஏர்லைன்ஸுடைய ஏர்கிராஃப்ட் 787 கீழே விபத்திற்குள்ளான ஏர்கிராஃப்டுடைய வயது 11 வருடம். இதே பர்னட் என்கிற இந்த சீஃப் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், எத்தனையோ 1000 நபர்கள், லட்சம் நபர்கள் இந்த விமானங்களில் பயணித்து வருகிறார்கள், இவ்வளோ விபத்தெல்லாம் நடக்கவில்லை, ஏதோ ஒரு விபத்துகள் நடக்கிறது, அதெல்லாம் நீங்கள் எப்படி சுட்டி காட்டுகிறீர்கள்? இல்லை, 10 வருடத்திற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த அளவில் நடக்காது, 10 வருடம் முடிந்ததற்கு பின்புதான் பிரச்சனைகள் நடக்கும் என்பதை அவர்கள் சுட்டி காட்டினார். இப்போ கிராஷில் விபத்திற்குள்ளான அந்த விமானம் 11 ஆண்டுகள், 10 வருடம் முடிந்துதான் இந்த பிரச்சனைகளே உருவாகும் என்று கூறியிருந்தார் அந்த சுசைட் செய்து கொண்ட அந்த நபர். அப்போ சிந்தித்து பாருங்கள், கரெக்டாக 11 வருடம் முடிந்த உடனேயே இந்திய ஏர்கிராஃப்ட் ஹாஸ் பீன் கிராஷ்ட். 33,000 எம்ப்ளாயீஸ்கள் அவர்களும் ஸ்ட்ரைக்கிற்கு போனார்கள் இந்த புதிய மேனேஜ்மெண்ட்டிற்கு எதிராக. அதனால் $1 பில்லியன் ஒரு மாதத்திற்கு போயிங்க்கு லாஸ், நஷ்டம். கடந்த 6 வருடத்தில் போயிங்க்கு ஏற்பட்ட நஷ்டம் $35 பில்லியன். இன்னைக்கு போயிங் மீது இருக்கக்கூடிய கடன் $58 பில்லியன். அதாவது இந்த புதிய மேனேஜ்மெண்ட் 106 வருடம் பழமை வாய்ந்த இந்த மிகப்பெரிய கம்பெனி 90 ஆண்டுகள் வரை அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனியை எப்படி பணத்திற்கு ஆசைப்பட்ட ஒரு சில நபர்கள் அழித்து விட்டார்கள். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய விமானங்களுடைய எண்ணிக்கையும் பார்த்து விடுங்கள். யாரிடம் போயிங் விமானம், எந்தெந்த ரக விமானங்கள் இருக்கிறது அதையும் நீங்க பாருங்கள். இந்தியாவிடம் கமர்ஷியல் ஏர்கிராஃப்டோட எண்ணிக்கை 848. போயிங்கில் இருக்கக்கூடிய 787 ரக விமானங்கள் 34. இந்த 34 விமானங்களில் ஏர் இந்தியாவிடம் மட்டுமே 33, இண்டிகோவிடம் ஒரு விமானம் இருக்கிறது. போயிங் 777 என்கிற விமானம் 29. அதில் ஏர் இந்தியாவிடம் 27 விமானங்கள், 2 இண்டிகோவிடம் இருக்கிறது. போயிங் 737 இந்த ரக விமானம் ஏர் இந்தியாவிடம் 74, அகாசா ஏரிடம் 30, இண்டிகோவிடம் 12, ஸ்பைஸ் ஜெட்டிடம் 30 விமானங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை பயமுறுத்துவதற்காக இந்த நம்பர்ஸ்களை நான் எடுத்து காட்டவில்லை. டிஜிசிஏ ஒரு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன், சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஏர் இந்தியாவிடம் இருக்கக்கூடிய ட்ரீம் லைட்னர் ஃப்ளீட்டை முழுமையாக செக் செய்வதற்காக. ஆனால் இதே இடத்தில் கடைசியாக இன்னொரு ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த ரிப்போர்ட் இன்னைக்கு நேற்று அல்ல, 2018ஆம் ஆண்டு வெளிவந்தது. நீங்க பார்க்கக்கூடிய இதே ரிப்போர்ட் FAA ஏவியேஷன் சேஃப்டி வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் அந்த முதல் பேராகிராஃபை படித்து பாருங்கள். This special
Airworthiness Information Bulletin is to advise registered owner and operator of Boeing company model. இந்த மாடல்கள் எல்லாமே இதில் இருக்கு பாருங்க. இந்த எல்லா மாடல்ஸ்களிலுமே நான் ஒரு சர்க்கிள் போட்டு காட்டுகிறேன். மாடல் நம்பர் 787 இப்போ சமீபத்தில் கிராஷ் ஆனது விமானம். பைலட்ஸ்கள் மீது நீங்க குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறீர்கள் இல்லையா, அந்த ஸ்விட்ச் ஆஃப் செய்து விட்டார்கள் என்று. யார் அதை ஆஃப் செய்தது என்கிற அந்த கேள்வி எல்லாம் வெஸ்டர்ன் மீடியா கேட்கிறது இல்லையா. அதே வெஸ்டர்ன் மீடியா இந்த ரிப்போர்ட்டை படித்து பார்க்க வேண்டும். 787 ரக விமானம் மட்டுமல்ல, போயிங் கம்பெனி தயாரித்த பல விமானங்களில் ஃபியூல் கண்ட்ரோல் ஸ்விட்ச் லாக்கிங் ஃபெயிலியர் நடக்கிறது. ஃபியூல் ஸ்விட்ச் அதை மாற்றுவதற்காக, அதை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு அறிக்கையை இதே போயிங் கம்பெனி அனைத்து ஏர்லைன்ஸ் நடத்தக்கூடிய கம்பெனிகளுக்கு ஒரு அறிக்கையாக கொடுத்தார்கள். கம்பல்சரி எல்லாம் கிடையாது, செக் செய்து பாருங்கள். அப்படி ஏதோ கோளாறை பார்த்தீர்கள், அதை மாற்றி விடுங்கள். நாளைக்கு போயிங் மீது ஒரு கேஸ் ஃபைல் செய்யப்படும் போது நாங்கள் தான் ஏர்லைன்ஸ் கம்பெனிகளுக்கு சொல்லிட்டோமே, அவர்கள் தான் கேட்கல, அவர்கள் தான் மாற்றவில்லை என்று எஸ்கேப் ஆவதற்காக அந்த வழியை ஏற்கனவே தேடிக்கொண்டார்கள். இப்போ என்னுடைய அதே கேள்வி, யாரை காப்பாற்றுவதற்காக இந்த ரிப்போர்ட்டை நீங்க தயாரித்து வெளிவிட்டீர்கள்? போயிங் என்கிற இந்த கம்பெனி செய்த பல்வேறு ஊழல்கள், அந்த ஊழல்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்த அரசாங்கம், ஒரு நாட்டு அரசாங்கம் அல்ல, அனைத்து நாட்டு அரசாங்கம், கனடா, யூகே, அமெரிக்கா, இப்போ இந்தியாவிலிருந்து 270 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 270 குடும்பங்களுக்கு கூட உங்களால் பதில் கொடுக்க முடியவில்லை. ஒரு போலியான ரிப்போர்ட்டை தயாரித்து உலகத்திற்கு பிளேட்டில் அடுக்கி அந்த சொல்யூஷனை கொடுத்து விட்டீர்கள். எப்படி உங்களுடைய கம்பெனியை நீங்க காப்பாற்ற வேண்டும். இதுதான் இந்த நாட்டுடைய அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.